கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ அன்பு கூர்ந்தால், மன்னித்தால் அந்த இடத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும், பிதா வரணும், பரிசுத்த ஆவியானவர் வரணும் அப்படின்னா வசனத்தை கைக்கொள்ளணும். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம அன்பு கூறும்போது நம்ம மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, பகையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வீட்டுல தான் நடக்கு. நான் சொல்ல உண்மையா பொய்யா? யோசித்து பார்க்கலாம். எல்லாரும் யோசித்து பார்க்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள சகலவிதமான கசப்பு இருக்கும்போது அவங்களோட சிரிச்சு கூட பேச முடியாது. ஏன்னா இதயத்துல ஃபுல்லா சகலவிதமான கசப்பு இருக்கு. கசப்பு இருக்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சாப்பிட்றது ஒரு 3 இட்லி, கொஞ்சோண்டு சாப்பாடு, நைட் ஆனால் கொஞ்சோண்டு ஒரு சாப்பாடு, அவ்வளோதான். ஆனால் இருதயத்துக்குள்ளே சகலவிதமான கசப்பு இருந்துச்சு அப்படின்னா வெளியில் பார்த்தா சிரிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இதயத்தில் பார்த்தா ஃபுல்லாக ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்குதான் போட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் தேவனுடைய பரிசுத்த ஆவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தும் போது அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா இயேசு வந்ததானப்ப ஆசீர்வாதம். இங்கதான் சகலவிதமான கசப்பு வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல கொஞ்சோண்டு ஒரு இடம் பிரச்சனையா இருக்கும், இல்ல தண்ணி பிரச்சனையா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இங்கதான் கசப்பு உள்ள வந்துட்டே, கசப்பு வந்ததுக்கு அப்புறம் கிருபை பெயரும். ஏன்னா இதுக்குள்ள தீட்டு வந்துட்டு அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தீட்டு. ஏன் தீட்டு? கசப்பு. கசப்புலாம் இருந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டியும் ஜீவ புஸ்தகம் பேரு இருக்காது. கசப்புலாம் இருக்கக்கூடாது. நல்ல பைபிள் வாசித்து பார்த்ததில்ல. நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாம் எந்த ஒரு காரியமும் வரவே கூடாது.